ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு போகும்போது என்ட்ரன்ஸில் எடுத்த ஷார்ட் வீடியோ தாங்க. நாங்கள் இந்த என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:00 ஆகிடுச்சு. எப்படியும் வந்து நட சாத்திடுவாங்க முதல்ல லஞ்சுக்குன்ட்டு வெளியவே லஞ்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ளே நாங்கள் கிளம்புனோம். இது வந்து என்ட்ரன்ஸு டைம். நாங்கள் இப்படி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா 1:30 பக்கம் இருந்தது. ஸோ எப்படியோ போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு ஈவினிங் தரிசனம் தான் பார்க்கணும். ஸோ அதனால் மெதுவாக தான் போகணும். சரியான வெயில், வேலூரை விட அதிகமான வெயில் இருந்தது அங்கே. ஸோ பயங்கர வெயில். பாப்பா இப்போவே ரொம்ப டல்லாகிட்டா, அப்படியே ஃபுல் எனர்ஜியும் போன மாதிரி ஆகிடுச்சு. எங்களுக்குமே சரி பயங்கரமான வெயில். தண்ணி குடிக்க குடிக்க காலி ஆகிட்டுருக்கு. பட் வந்து தண்ணி தாகமே அடங்க மாட்டேது, அந்த அளவுக்கு வெயில். ஸோ போகிற வெயிலில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் தான். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நல்ல கூட்டமாக இருந்தது. ஸோ போய் காரை பார்க் பண்ணலான்னு பார்த்தா அங்கே வந்து கார் பார்க் பண்ண கூட இடல, அந்த அளவுக்கு பயங்கரமாக கூட்டம். ஃபுல்லாக கார்லாம் நிறுத்திட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி ஒரு வழியாக பார்த்து ஒரு நல்ல இடமா பார்த்து காரை பார்க் பண்ணியாச்சு. அப்பவும் பார்த்திங்கன்னா காரை வந்து வெயிலில் தான் பார்க் பண்ணோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் அது காருக்குள்ளேயே வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டு வந்து பார்த்தா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சும்மா வதங்கி போச்சு. ஸோ அந்தளவுக்கு வெயில். எப்படி ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு. ஸோ ஏறிட்டு போய் க்யூவில் நின்று சாமி தரிசனம் பார்க்கலான்னு போனோம். இலவச தரிசனம் போகலான்னு பார்த்தா பயங்கர க்யூவாக இருந்தது. ஸோ இது வேலைக்கு ஆகாது, பயங்கர வெயிலாக இருக்குன்ட்டு ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டில் போயாச்சு. 100 ரூபாய் டிக்கெட்டும் பயங்கரமான கூட்டம் தாங்க. சாப்பிட்டு இப்படின்னு உட்காந்து சாமி சூப்பராக தரிசனம் பண்ணோம். தண்ணி குடிக்க குடிக்க சொன்ன மாதிரி காலி ஆகிட்டே இருக்குது. தண்ணி பாட்டில் காலி ஆகிட்டே இருக்குது. பட் வந்து தாக அடங்க மாட்டுது. ஸோ சாமி தரிசனம் பண்ண உள்ளவும் கிளம்பிட்டோம். நாங்கள் உள்ளே போய் பார்த்தா சுவாமிக்கு சூப்பராக தரிசனம் பண்ணோம். இது ஒரு சிலர் பார்க்கலாம், இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வராங்க, இதெல்லாம் எப்படி போயிட்டு வராங்க, ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து இது ஊர் சுற்றுறது கிடையாது. சுவாமியை பார்த்து நல்ல ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க சுவாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு வரலான்னு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ திருத்தணிக்கு போய் சுவாமிகிட்ட முருகரை பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, போய் சுவாமி முருகரை பார்த்து வந்துடலான்னு கிளம்பினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அறுப்படை வீடெல்லாம் பார்த்தோம். ஸோ அதையும் அப்படியே சொன்ன ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டேன். பட் உள்ளே வந்து வீடியோ அலௌடு கிடையாது. பட் பாப்பா வந்து அப்படியே எடுத்துக்கிட்டா. வெளியே வந்து நல்ல ஒரு சுவாமி பார்த்து நல்ல ஒரு கோபுரத்தெல்லாம் பார்த்து நல்ல ஒரு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ ஒரு பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துட்டு பாப்பா வந்து அங்கே வந்து மயில் இறகி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வேணுமான்னு சொன்னால் ஸோ அதை வாங்கி கொடுத்தோம் பாப்பாவுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து சுவாமிக்கிட்ட நம்மகிட்ட கஷ்டத்தெல்லாம் அப்படியே ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு திரும்பிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. ஒரு 5:30 பக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours அப்படியே அங்கேயே உட்காந்துட்டோம். நேரத்தில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ சாமிக்கிட்ட உட்காந்து கஷ்டமெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடணும், கடனெல்லாம் தீர்ந்துடணும்னு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர டைம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது 8:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.